நண்பர்களே, ஆதியிலே நாம் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் மகான்களை வணங்குகின்ற பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம். மகான்கள் எனும்போது மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளை உள்ளன்போடு திடபக்தியோடு தொழுவோர்க்கெல்லாம் அவரின் அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும் பாங்கு இருக்கிறதே, அவை ஒவ்வொன்றும் அமிர்தமானவை. கிருத்தயுகத்திலிருந்து அவர் சேர்த்து வைத்துள்ள பலனை நமக்கெல்லாம் வாரி வழங்க அவர் தயாராக இருக்கிறார். நண்பர்களே, சமுத்திரத்தில் ஏதேனும் ஒரு மூலையில் நின்று கொண்டு ஸ்நானம் செய்தாலும் அது சமுத்திர ஸ்நானம் என்றாகிறதல்லவா? அதை போல ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்னும் சமுத்திரத்தில் ஏதோ ஒன்றிரண்டை கூறினாலும் கூட முழுவதையும் கூறிவிட்டதாக பொருள் கொள்ள வேண்டியதுதான். ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்பது சமுத்திரம்தான். சமுத்திரம் வற்றாதது போல மகிமைகளும் வற்றாது. சமுத்திரத்தைப் போல அது ஆழமானது, அர்த்தமுள்ளது, அதிக வியாபிப்புள்ளது. உண்மையில் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரம் நிகழ்ந்தது லோக க்ஷேமத்திற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் காமதேனு கல்பவிருட்ச சிந்தாமணியாய் கேட்டதை கொடுப்பதற்கும் நினைத்து நடத்தி வைப்பதற்காகவும் தான் என்றாலும் இதே போன்று இன்னொரு எல்லையும் இன்னொரு சமுத்திரமும் அவரது அவதாரத்திற்கான நோக்கங்களாகும் என்பதை விட ஸ்ரீஹரியின் கட்டளையும் ஆகும் என்பதுதான் சரியானதாகும். அதாவது கிரந்த பிரச்சாரம் ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பது. அவர் பூத உடலோடு இருந்தபோது பெரும் பகுதியை செலவழித்தது கிரந்தங்களை இயற்றியதற்கும் அதை சிஷ்யர்களுக்கு போதிப்பதற்காகவும் தான். அது ஆதிகுரு ஸ்ரீமத்வர் மற்றும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் நூல்களுக்கு விளக்க நூல்களும் மற்றும் சுதந்திரமான நூல்களும் சுமார் 50 எண்ணிக்கையில் ஸ்ரீ ராகவேந்திரர் இயற்றியிருக்கிறார். அத்தகைய அவருடைய கிரந்தங்களின் புகழை ஸ்ரீ ராகவேந்திரரின் வம்ச விருட்சத்தில், அதாவது 5வது பீடாதிபதியாய் விளங்கிய ஸ்ரீ வாதீந்திரர் குருகுணஸ்தவனத்தை ஏற்றி பாடிய போது ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்த விதத்தை பற்றி நாம் நம்ம முந்தைய வீடியோக்களில் காண்டோம் அல்லவா? அது இதுகாரும் யாருக்கும் கிடைக்காத மெய்சிலிப்பான அனுகிரகமாகும். அந்த அனுகிரகம் இந்நூலை பாராயணம் செய்பவர்களுக்கும் இந்த நமது பக்தி சிந்தனா சேனலின் நமது வீடியோக்களின் மூலம் ஸ்ரீ குருகுணஸ்தவனம் ஸ்லோகங்களின் விளக்கங்களை கேட்பவர்களுக்கும் கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே ஸ்ரீ குருராஜர் அப்படி ஒரு மகிமை புரிந்தார் என்பதுதான் நிஜம். நண்பர்களே, நாம் நமது முந்தைய வீடியோவில் ஸ்ரீ குருகுணஸ்தவனம் என்ற தலைப்பில் ஸ்ரீ வாதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரின் கிரந்தங்களை புகழ்ந்து பாடி அருளிய ஸ்லோகங்கள், அதாவது 20வது ஸ்துதி வரை விளக்கங்களுடன் கண்டோம் அல்லவா? நாம் இன்றைய வீடியோவில் ஸ்துதி எண் 21 முதல் 25 வரை ஸ்ரீ குருகுணஸ்தவனக்காரராகிய ஸ்ரீ வாதீந்திரர் எத்தகைய சிறந்த புகழுரைகளை ஸ்ரீ குருராயரின் கிரந்தங்களுக்கு அளிக்கிறார் என்பதை காண்போம் வாரீர். ஸ்துதி எண் 21. ஸ்ரீ ராகவேந்திரரின் நியாய முக்தாவளி பெருமை. நியாய முக்தாவளி கிரந்தகரண மாகாத்மியம் வர்ணயதி. நியாய முக்தாவளி கிரந்த மகிமையை வர்ணிக்கிறார். கிரந்தோயம் நியாய முக்தாவளிரிதி பவதா ராகவேந்திர பிரணீதோ நூனம் முக்தாவளிர் யத் பிரதமமுபதாது திருதஸ்தத தந்திரசிந்தோ புரோதசத்யானதந்தோ ததனு தவ குணப்ரௌட்டி மாசம் சதான்னக கண்டேஷு பிரேம பூம்னா பகுமதி விதையே வாது நாசன்யதாயே. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளால் இயற்றப்பட்ட நியாய முக்தாவளி என்ற நூலினை முத்துமாலையோடு ஒப்பிட்டு அதற்கான காரணங்களை தெள்ளத் தெளிவாக ஸ்ரீ வாதீந்திரர் விளக்குவதை காண்போம். ஸ்ரீ குரு ராகவேந்திரா தங்களால் இயற்றப்பட்ட நியாய முக்தாவளி என்ற நூலினை முத்துமாலையோடு ஒப்பிட்டு சொல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கக்கூடும் என எண்ணுகிறேன். ஆம், ஆர்ப்பரித்து எழும் கடலிலிருந்து முத்துக்கள் எடுக்கப்படுகின்றன. பின்னர் அவைகள் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டு மாலையாக உருவாக்கப்படுகின்றன. அதன் பிறகு அந்த மாலையானது மிக தகுந்தவர்களுக்கு, அதாவது அறிவாளிகளுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அதே போல ஆழமானதும் அளவிடற்கரியதுமான சித்தாந்தம் என்னும் கடலினின்றும் அதிகரணங்கள் என்னும் முத்துக்களானது தங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பின்னர் அவைகள் நன்கு அலசப்படுதல் என்ற நூலில் கோர்க்கப்பட்டு மாலையாக்கப்படுகின்றன. அதன் பிறகு அந்த முத்துமாலையானது தங்களின் மகிமைகளையும் தங்களையும் உணர்ந்து போற்றி துதிக்கின்ற அறிவாளிகளுக்கு எங்களுக்கு நினது அன்பாயும் அருளாயும் வெகுமதியாயும் வழங்கப்பட்டு எமது கழுத்தினை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. சிறப்பு குறிப்புகள். பிரம்மசூத்திர கிரந்தத்துக்கு ஸ்ரீ ராயர் 6 நூல்களை எழுதியுள்ளார். முதலில் சூத்திரங்களின் அர்த்தங்களை பதம் பதமாக புரிந்து கொள்ள நேரடியாக ஒரு சிறு விளக்க நூல் எழுதினார். அதுவே தந்திர தீபிகா ஆகும்.
சூத்திர பாஷ்யத்துக்கு டீகாச்சாரியார் நியாயசுதா டீகா எழுதினார். அதற்கு ராயர் பரிமள டிப்பணியை எழுதினார். வியாசராயர் தத்துவ பிரகாசிகா டீகாவுக்கு தாத்பரிய சந்திரிகா டிப்பணி எழுதினார். அந்த டிப்பணிக்கு பிரகாச என்கிற டிப்பணி எழுதினார். சூத்திர பாஷ்யத்தின் குரல் வடிவான அனுபாஷ்ய கிரந்தத்துக்கு தத்துவமஞ்சரி என்கிற டீகா கிரந்தத்தை ராயர் எழுதினார். 6வதாக எழுதிய நூலே நியாய முக்தாவளியாகும். இதில் வியாச சூத்திரங்களின் நியாயங்களை விளக்கியுள்ளார். வையாசிகன் நியாய கிரந்தமே சூத்திர பாடமாகும். அது சில வார்த்தைகளால் ஆனது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில வேத உபனிஷத ஆகம மந்திரங்களின் கருத்துக்களை தெரிவிப்பதாகும். அவைகளுக்கு முன்னால் அந்த வைதீக மந்திரத்துக்கு கூறப்பட்ட கருத்துக்களை மறுத்து சரியான கருத்துக்களை கூற சுட்டிக்காட்டிய வார்த்தைகளாகும். ஒரு சூத்திரம் எந்த வைதீக மந்திரங்களை சுட்டி காட்டுகின்றன என்பதை விஷயவாக்கிய சூச்சனம் என்பார்கள். அவைகள் எந்த கருத்துக்களை ஆதரிக்கின்றன என்பது சித்தாந்தம் என்பார்கள். இவைகள் எல்லாவற்றையும் பொதுவாக வையாசிக நியாய மாலை என்பார்கள். சூத்திரம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட டெஃபினிஷன் லட்சணம் என்றுதான். அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம் அஸ்தோபம் அனவத்தியம் சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. சூத்திரம் என்பது குறைந்த எழுத்துக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாகவோ குறைவாகவோ எழுத்துக்கள் இருக்கக்கூடாது. ஐயங்களுக்கு இடமின்றி தெளிவாக பொருளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே சமயம் பல விஷயங்களை விளக்கி காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். குறைகளற்றதாக இருக்க வேண்டும். இந்த லட்சணங்கள் பிரம்மசூத்திரங்களில் உள்ளன. குரலாயிருந்து நெடும் பொருட்களை விளக்குவதே சூத்திரமாகும். சூத்திரத்திற்கு ஏற்றும் பாஷ்யத்தின் லட்சணம் இவ்வாறு உள்ளது. சூத்ரார்த்தோ வர்ணியத்தே யத்ர பதைஹி சூத்ரானுகாரிபிஹி ஸ்வபதானி சவர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு. பாஷ்யம் என்பது விளக்க நூல். இது சூத்திரங்களுக்கு அனுகூலமான பதங்களினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் சூத்திரார்த்தங்களை வர்ணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் பாஷ்யக்காரர் தன்னுடைய சொற்களாலும் சூத்திரங்களின் பொருட்களை விளக்க வேண்டும். இந்த லட்சணங்கள் எல்லாம் ஸ்ரீ மத்வ கிருத்த சூத்திர பாஷ்யத்தில் தான் பார்க்க முடியும். சூத்திரங்களுக்கு அனுகூலமான சூத்திர பாஷ்யம் மத்வ பாஷ்யமே. இப்பொழுது அதிகரணம், அதாவது டாபிக், தலைப்பு என்பதின் லட்சணத்தை பார்ப்போம். விஷயோ விஷயச்சைவ பூர்வபட்சம் ததோத்தரக பிரயோஜனம் ச பஞ்சைதான் பிராஞ்சோ அதிகரணம் விதுகு. விஷயம், சந்தேகம், பூர்வலட்சம், சித்தாந்தம், பலன் இவைகளே அதிகரணத்தில் உள்ளது. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இந்த 5 அம்சங்களும் இருக்கும். பிரம்மசூத்திரங்கள் வேதாந்த நிர்ணய கிரந்தம். ஒவ்வொரு சூத்திரமும் ஒவ்வொரு வைதிக சுருதிகளை சுட்டி காட்டுகின்றன என்பதை அதிகரண ஆரம்பத்தில் தெரிவிப்பார்கள். அதற்கு விஷய வாக்கியம் என்று பெயர். அந்த சுருதியில் படும் சந்தேகத்தையும் பாஷ்யக்காரர் கூறுவார். பின்பு இதற்கு முன்னால் அந்த கருத்து எப்படி அர்த்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதை கூறுவார். அதுவே பூர்வபட்சம். அது எப்படி தவறானது, சூத்திரக்காரரின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிவிப்பதே சித்தாந்தமாகும். இந்த பூர்வபட்ச சித்தாந்த விசாரங்களினால் என்ன பயன் என்பதே பிரயோஜனம். ஒவ்வொரு அதிகரணத்திலும் இந்த விஷயங்கள் உள்ளன. இவைகளை நிரூபிப்பதில் பல நியாயங்கள், அதாவது லாஜிக்கல் ஸ்டெப்ஸ், அதிகரணங்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. சூத்திரங்கள் க்ளூ போல் இருப்பதால் அது இன்ன விஷய வாக்கியங்களை தெரியப்படுத்துகின்றன என்று அறிவதே கடினம். அதற்காகவே ஆச்சாரியார் நியாய விவரணம் என்கிற நூலை இயற்றினார். அதன் பிரகாரம் பிரம்மசூத்திர மூலப்பாடம் 4 அத்தியாயங்கள் கொண்டது. சமன்வயம், அவிரோதம், சாதனம் மற்றும் பலம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 உட்பிரிவுகள் பாகங்கள் உண்டு. ஆக மொத்தம் 16 பாகங்கள். இந்த 16 பாகங்கள் 223 விஷயங்களை, டாபிக்ஸ், அதிகரணங்களை விளக்குகின்றன. அந்த அதிகரணங்களில் மொத்தம் 564 சூத்திரங்கள் உள்ளன. இவை எல்லாமே சித்தாந்த சூத்திரங்களே. டு சம் அப், பிரம்ம மீமாம்சா சாஸ்திரத்தில் 4 அதிகாரங்கள், 16 பாகங்கள், 223, 222 அதிகரணங்கள், 564 சூத்திரங்கள் உள்ளன. அந்த அதிகரணங்கள் என்னென்ன, அவை எந்த நியாயங்களில் வகுக்கப்பட்டுள்ளன என்பதனை பற்றித்தான் ஸ்ரீ குருராஜர் நியாய முக்தாவளி என்கிற உயர்ந்த நூலில் கூறியுள்ளார். அந்த நூலின் மேன்மையை பற்றித்தான், சிறப்பை பற்றித்தான் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். முக்தாவளி என்றால் முத்துகளின் வரிசை அல்லது முத்துச்சரம் அல்லது முத்து மாலை எனப்படும். பேர்ல் நெக்லஸ். ஸ்ரீ குருராயர் வேதங்கள் என்கிற சமுத்திரத்தின் அடியில் பிரம்மசூத்திர நியாயங்கள் என்கிற முத்துக்களை கண்டெடுத்து அலசி தம்முடைய சிந்தைகள் என்கிற நூலில் அழகாக கோர்த்து தன் சிஷ்யர்களின் கழுத்தில் அவைகள் நிற்கும்படியாக போடப்பட்ட மாலை நியாய முக்தாவளியாகும். நியாய முக்தாவளியை கண்ட பாடம் மனப்பாடம் செய்தால் பண்டிதர்களுக்கு அது பெருமையாக இருக்கும். அவர்களை யாரும் பிரம்ம மீமாம்சா சாஸ்திரத்தில் வெல்ல முடியாது என்பதுதான் ஆசிரியரின் கருத்து. கிரந்தோ அயம் நியாய முக்தாவளிஹி இதி பவதா ராகவேந்திர பிரணீதக. குருராயராகிய ஸ்ரீ ராகவேந்திரரே, உம்மால் இயற்றப்பட்ட நியாய முக்தாவளி என்கிற இந்த நூல், இந்த கிரந்தம்
நூதம் முக்தாவளிகி யத் பிரதமம் உபசிதாத் உத்திருதக தந்திர சிந்தோகோ. எந்த காரணத்தால் முதலில் பிரம்மசூத்திரங்கள் என்கிற கடலிலிருந்து வேத சமுத்திரம் எடுத்து மேலே கொணரப்பட்டதோ, தந்திரம் என்றால் பிரம்மசூத்திரங்கள் என்று பொருள். புரோதக ச தியான தந்தௌ தத் அனுதவ குணப்பிரௌட்டீம் ஆசம்சதாம் நக. பின்பு எவைகள் உம்முடைய சிந்தனைகள் என்கிற நூலில் கோர்க்கப்பட்டனவோ, கண்டேஷு பிரேம பூம்னா பகுமதி விதையே வா அதுனா சந்தியதாயி. அந்த மாலை இப்பொழுது உம்முடைய குணங்களை கொண்டாடுகின்றன மற்றும் நம் போன்ற வித்வான்களின் வெகுமதி போல பிரசன்ட் அலங்கரிக்கின்றன. ஆகையால் முக்தாவளி என்கிற பெயர் சார்த்தகமாகவே உள்ளது, நமக்கு முத்துமாலையாகவே உள்ளது, கண்டபூஷணமாகவே உள்ளது. ஸ்துதி எண் 22. ஸ்ரீ ராகவேந்திரரின் தத்துவ மஞ்சரி மகிமை. அனுபாஷ்ய வியாக்கியாகரண மாகாத்மியம் வர்ணதி. அனுபாஷ்ய வியாக்கியா மாகாத்மியத்தை வர்ணிக்கிறார். ஹந்தானந்தோ அனுபாஷ்யே விலசதி பகவத் பாத சம்வர்ணிதோர்த்தः சத்யம் பிரத்யேது லோகः கதமிதமதுனா தஸ்ய டீகாம் விநாதே தீர ஸ்ரீராகவேந்திர விரதிவர நிவசத் விஸ்வமாஸ்யாந்தராலே ஸ்தோகே தோகஸ்ய சௌரே திப்ருகுசகுபிதாம் தத் பிரம சுமந்தரேவா. ஸ்ரீ மத்வாச்சாரியரால் ஏற்றப்பட்டது அனுபாஷ்யம் என்பது. இந்த நூலிலே ஏகப்பட்ட அர்த்த புஷ்டியான கருத்துக்கள் நிறைந்துள்ளன. இதை எளிமையாக்கிய பெருமை ஸ்ரீ ராகவேந்திரரையே சாரும் என்பதை சொல்லி அதற்கு வேறொரு மாதிரியான உதாரணத்தை புராணத்திலிருந்து கையாள்கிறார் ஸ்ரீ வாதீந்திரர். இந்த உமை நயமானது ஸ்ரீ மத்வரையும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் ஒரே நேரத்தில் போற்றி புகழ்கிறது. எண்ணி எண்ணி வேக்க வைக்கின்ற ஒப்பீட்டை இந்த ஸ்லோகத்திலே கையாண்டிருக்கிறார் ஸ்ரீ வாதீந்திரர். தீரராய் விளங்கும் ஸ்ரீ குரு ராகவேந்திரா, ஸ்ரீ பாலகிருஷ்ணனாய் இருந்த பகவான் மண்ணை தின்பதை கண்ணுற்ற தாயார் யசோதா வெகுண்டெழுந்து கண்டித்த போது, ஸ்ரீ பாலகிருஷ்ணன் தனது வாயை திறந்து காண்பித்த போது 14 உலகங்களையும் அவர் கண்டார். அந்த யசோதா தேவியாரை தவிர வேறு யாராலேனும் சாதாரண ஜனங்களாலும் அந்த காட்சியை கண்டிருக்க முடியுமா? அப்படியே கண்டாலும் அவர்களுக்கு உலகங்களா தெரியும், வெறும் மண்தானே தெரியும். அதே போன்று ஸ்ரீ ராகவேந்திர யதிசிரேஷ்டரே ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் ஏற்றப்பட்டதும் ஏராளமான அர்த்தங்களை கொண்டதுமான அனுபாஷ்யத்திற்கான விளக்க உரையான தத்துவ மஞ்சரியானது தங்களால் ஏற்றப்படாமல் போயிருக்குமானால் எப்பேற்பட்ட அறிவாளியாய் இருந்தாலும் கூட அந்த அற்புதமான அனுபாஷ்யத்தின் முழுமையான பொருளினை துய்த்து உணர முடியுமா? எண்ணிலடங்காத பொருள் பொதிந்த அனுபாஷ்யத்தின் பெருமையையும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது என்ற எல்லோருக்கும் உணர்த்திய தங்களின் பாங்கையும் எண்ணி எண்ணி வியக்கின்றேன் என்கிறார் ஸ்ரீ வாதீந்திரர். அந்த வாதீந்திரன் ஓமை நயத்தை எண்ணி நாமும் வியக்கிறோம் அல்லவா? சிறப்பு குறிப்புகள். ஆச்சாரியர் மத்வர் பிரம்மசூத்திரங்களுக்கு 4 நூல்களை இயற்றியுள்ளார் என்பதை முன்பே கண்டோம். ஆச்சாரியரின் ஆசிரம குருவான அச்சித பிரஜ்ஞ தீர்த்தர் அல்லது அச்சித பிரேட்ச தீர்த்தர் பகவத் பாதாளின் துவைத்த வேதாந்தத்தை அவலம்பித்து மாத்வரான பிறகு தினந்தோறும் பகவத் பாதாள் இயற்றிய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சம்பூர்ணமாக பாராயணம் செய்த பின்பே சாப்பிடுவது என்கிற நியமத்தை வைத்திருந்தார். ஒரு சமயம் சாதனி துவாதசி என்கிற அல்ப துவாதசி வந்தது. சாதனி துவாதசி என்று மிகவும் சீக்கிரமாக பாரணை செய்ய வேண்டும் என்று நியதி, சூரிய உதயத்திற்கு முன்பே. அதனால் அந்த குறுகிய காலத்தில் சூத்திர பாஷ்யம் பாராயணம் செய்ய முடியாது. துவாதசி பாரணையை விட்டாலும் பாவம். இருதலை கொள்ளி எறும்பு போல் புருஷோத்தம தீர்த்த அச்சுத பிரேட்சர் தவித்தார். அதே சமயத்தில் சர்வஜாச்சாரியார் பரமகருணை புரிந்து அவரின் பாராயணத்திற்கு அனுகூலமாக 32 ஸ்லோகங்களில் மொத்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தையும் சுருக்கி அனுபாஷ்யம் என்கிற நூலை எழுதி கொடுத்தார். ஒரு அத்தியாயத்திற்கு 8 ஸ்லோகங்கள் வீதம் 4 அத்தியாயங்களுக்கு 32 ஸ்லோகங்கள் எழுதி முடித்தார். இந்த அனுபாஷ்யத்தை படித்தால் சூத்திர பாஷ்யத்தின் பாராயண பலன் கிடைக்கும் என்றார். இந்த பாஷ்ய சுருக்கத்தில் எல்லாமே இருக்கிறது என்கிறார்கள் பெரியவர்கள். இதுவே சுருங்க கூறி விளங்க வைக்கும் கலை. பிரேவிட்டி இஸ் தி ஹால்மார்க் ஆஃப் விட் என்பதை நிரூபணம் செய்தார். குரலில் நெடுங்காதையை காண்பித்த வல்லமை. ஸ்ரீ சுமத்வ விஜயகாரர் கூறிய கூற்று இவ்வாறு உள்ளது. அனந்த அர்த்தக பிரகடிதக துவயா அணௌ பாஷ்ய சங்கரகே அஹோ ஆத்ம பரிஜப்தியை கிருஷ்ணேனை வானனாந்தரே. இந்த சிறிய நூலுக்கு டீக்காச்சாரியால் ஏதோ காரணத்தால் டீக்கை எழுதவில்லை. மந்திராலய மகான்தான் டீக்கை எழுத வேண்டி வந்தது. அந்த நூல்தான் தத்துவ மஞ்சரி. அந்த தத்துவ மஞ்சரி நூலில் எப்படி 32 செய்யுட்களிலேயே எல்லா 223 அதிகரணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன என்பதை மிகவும் விஸ்தாரமாக வர்ணித்துள்ளார். இதுவே ஸ்ரீ ராயரின் சொல்லாட்சி திறமை. சுருங்க கூறியதை விரிவுபடுத்துவதும் விரிவான நூலை சுருக்க வைப்பதும் அவருக்கு கைவந்த கலை. சம்ஷேப விஸ்தாராபியாம் பிரபதந்தி மணீஷீன என்பதற்கு ஸ்ரீ ராயரே எடுத்துக்காட்டு. இந்த ஸ்லோகத்தின் தாற்பயம் இவ்வாறு உள்ளது. இறைவன் எங்கும் வியாபித்துள்ளான். இறைவன் உள்ளே
எல்லாம் உள்ளது. அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயணக ஸ்திதக. இந்த வேத வாக்கியம் நிரூபிக்கப்பட்டது யசோதைக்கு. கண்ணன் மண்ணை தின்றான் என்று அதட்டி வாயை திறந்து காட்டும்படி கூறினாள். ஆனால் வாய்க்குள் எல்லா பிரபஞ்சமும் தென்பட்டது. யசோதை மெய்மறந்தாள். அதே சமயம் இறைவனிடம் எல்லாம் உள்ளன என்கிற தத்துவமும் வெளிக்கொணரப்பட்டது. அதேபோல் ஸ்ரீ ராகவேந்திரர் இயற்றிய தத்துவமஞ்சரி கிரந்தம் படித்த பிறகுதான் அனுபாஷ்யத்தில் இவ்வளவு விஷயங்கள் அடக்கப்பட்டுள்ளன என்பது தெரியவந்தது. அதுவே ஸ்ரீ ராயரின் மகிமை, மத்வமத சேவை. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ வாதீந்திர சுவாமிகள் கூறியுள்ளார்கள். அந்த அனந்தக அனுபாஷ்யே விலசதி பகவத் பாத சம்வர்ணித்தக அர்த்தக. அனுபாஷ்யம் என்கிற சிறிய நூலில் பகவத் பாதரால் வர்ணிக்கப்பட்ட அனந்தமான அர்த்தங்கள், எண்ணில்லா விளக்கங்கள் இந்த தத்துவமஞ்சரி நூலினால் தெரிய வருகின்றன. இது நிச்சயம். சத்தியம் பிரத்யேது லோக கதம் கிதம் அதுனா தஸ்ய டீகாம் வினாதே தீர ஸ்ரீ ராகவேந்திர விரதிவர நிவசத் விஸ்வம் ஆஸ்யா அந்தராலேகே தோகே தோகஸ்ய சௌரேகே அதிப்ருச குபிதாம் தத் பிரசூமந்தரேவ. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர குருவே, குழந்தையான கண்ணனுடைய சிறிதான வாயில் வதனத்தில் இந்த விசாலமான பிரபஞ்சம் இருக்கிறது என்ற சத்தியத்தை என கோபம் கொண்ட தன் தாயான யசோதைக்கு திறந்து காட்டியபடி இந்த அனுபாஷ்யத்தில் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன என்பதை தத்துவமஞ்சரி டீக்கையின் மூலமாக நீங்கள் காட்டிக் கொடுத்தீர்கள். உங்களது டீக்கை இல்லாத பட்சத்தில் யாருமே அனுபாஷ்யத்தில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நம்ப மாட்டார்கள். பகவானிடம் எல்லா உலகமும் இருக்கிறது என்று வேதங்கள் பறைசாற்றினாலும் யசோதைக்கு வாயை திறந்து காட்டி அதை நிதர்சனமாக்கினார் கண்ணன். அதே போல பண்டித ஆச்சாரியார் அனந்த அர்த்தக பிரகட்டிதக துவயா அணவு பாஷ்ய சங்கிரகே என்று அனுபாஷ்யத்தை பற்றி கூறியுள்ளார். அதை நிரூபணம் பண்ணுவதற்காகவே ராயர் தத்துவமஞ்சரி இயற்றி அதில் எப்படி 564 சூத்திரங்களும் 32 ஸ்லோகத்திலேயே வருகின்றன என்பதை நிதர்சனப்படுத்தியுள்ளார். வாமனர் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தது போல அனுபாஷ்யம் என்ற வாமனர் தத்துவமஞ்சரி மூலம் திரிவிக்ர ரூபமாகியது. மந்த்ராலய பிரபுக்கு அனந்த வந்தனங்கள். ஸ்ரீ ராகவேந்திரரின் தந்திர தீபிகை மகிமை. தந்திர தீபிகாக்கிய கிரந்தகரண மகாத்மியம் வர்ணயதி. தந்திர தீபிகையின் மகாத்மியத்தை வர்ணிக்கிறார். பின்னைரத்தைரநேக பிரகரண பணிதைரத்ய மத்வாகமாப்தௌ மத்யா பூயோ விசிந்திய ஸ்ருதி பரிணதயா சஸ்தயா சங்கிரஹீதைஹி சூத்ரேஷ்வேகைஸபி விரதிவர பவதா யோஜிதேஷு பிரவாசாம் மேதோ மோதோ யாத்ருங்னகா தவ புனரிதரைஹி ராகவேந்திர பிரபந்தைஹி. தந்திர தீபிகை என்ற நூலை இயற்றிய ஸ்ரீ ராகவேந்திரன் பெருமையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ வாதீந்திரர் எடுத்துரைக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரா, தங்களால் இயற்றப்பட்ட தந்திர தீபிகை என்ற நூலானது அறிவாளிகளுக்கும் பண்டிதர்களுக்கும் எந்தவிதமான ஆனந்தத்தை கொடுத்தது என்பதை இங்கே சொல்கிறேன். அதாவது ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய சித்தாந்தமாகிய கடலில் வேதத்தாலும் சிரவணம் போன்ற பக்தி சாதனங்களாலும் பக்குவப்பட்டதும் பரிசுத்தமானதும் ஞான அறிவினால் திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து ஒன்றாக தொகுக்கப்பட்டதும் பிரம்மசூத்திரங்களில் பல இடங்களில் கூறப்பட்டவற்றிற்கு வெவ்வேறான உரைகள் எழுதப்பட்டு தங்களால் திரட்டப்பட்டதை படிக்கக்கூடிய ஒரு வித்வானுக்கு எந்தவிதமான ஆனந்தமும் அமைதியும் ஏற்படுமோ அதைவிட பன்மடங்கு தங்களின் தந்திர தீபிகை நூலினால் உண்டாகிறது. குரு ராகவேந்திரா. சிறப்பு குறிப்புகள். ஏற்கனவே தெரிவித்த மாதிரி ஸ்ரீ ராயர் சூத்திர பிரஸ்தானத்துக்கு 6 நூல்கள் எழுதியுள்ளார். அதில் ஒரு நூலே தந்திர தீபிகா. இந்த நூலின் விசேஷம் என்னவென்றால் இது ஒரு டீகா, டிப்பணி கிரந்தம் அல்ல. இது உபனிஷத் கண்டார்த்தம் போல சூத்திர கண்டார்த்தம் ஆகும். சூத்திரங்களின் பதங்களுக்கு நேரடியாக பொருள் கூறி விளங்க வைத்த நூல். பூர்வபட்சம், சித்தாந்தம் இவைகளை மிகவும் எளிய முறையில் துல்லியமாக வர்ணிக்கிறார். இதை படித்தாலே சூத்திரார்த்தம் எளிதில் புரியும். மத்வ பாஷ்யத்தில் ஆங்காங்கே விவரிக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஓரிடத்தில் சேகரித்து அவைகளை தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளார். இதனால் பண்டிதர்களுக்கு ஆனந்தம் பரமானந்தம் உண்டாயிற்று. இவ்வாறு மற்ற கிரந்தங்களினால் ஆகவில்லை என்கிறார் நூலாசிரியர். இந்த ஸ்லோகத்தில் நேரடி அர்த்தம் இவ்வாறு உள்ளது. யதிகளில் சிறந்தவரான ஸ்ரீ ராகவேந்திர குருவே, உம்மால் சாஸ்திர சிரவணத்தால் பரிபக்குவப்பட்ட புத்தியினால் மத்வ சாஸ்திரம் என்கிற கடலில் மறுபடியும் தேடி கண்டுபிடித்து சேகரிக்கப்பட்ட பல நூல்களில் கூறப்பட்ட வேறுவேறான அர்த்தங்களை ஒவ்வொரு சூத்திரங்களுக்கும் அன்வயப்படுத்தி சூத்திரார்த்தத்தை நிர்ணயித்து உள்ளீர்கள். பண்டிதர்களுக்கு இதனால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் உம்முடைய வேறு நூல்களினால் ஆகவே இல்லை. தந்திர தீபிகா மிகவும் அற்புதமான நூல். சூத்திர பாடத்துக்கு இது ஓர் அரிச்சுவடி நூல். எலிமெண்டரி அண்ட் ஃபண்டமெண்டல் ஒர்க்ஸ். இது எல்லோரும் படித்து புரிந்து கொள்ளலாம். மந்த்ராலய மகானின் மத்வமத சேவையை எண்ணி எண்ணி வியப்புற்று அவரை மீண்டும் மீண்டும் வந்திக்கிறேன். ஸ்ருதி எண் 24. ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்த்ரார்த்த மஞ்சரியின் பெருமை. மந்த்ரோத்தாரகரண சாமர்த்தியம் வர்ணயதி. மந்த்ரார்த்த மஞ்சரியின் சாமர்த்தியத்தை வர்ணிக்கிறார். தீர ஸ்ரீ ராகவேந்திர விரதிவர சுஜனானுகிரக வியக்ரசித்தை ஆச்சாரியைஹி சங்கிருஹீதாக கதி சனமனவக சாரபூதா ஸ்ருதிப்யக தானேவோத்ருத்ய பூயக ஸ்ருதிஷு
ததா சிஷ்ய பவர் கோபக்லுப்தேஹி லோகே சாது வியதாயி ஸ்ருத குண பவதாச்சாரிய சரியானுவிருத்திகி. பக்தர்களுக்கு தேவையான அனுஷ்டான மந்திரங்களை தொகுந்து மந்திரார்த்த மஞ்சரி என்ற நூலை இயற்றிய ஸ்ரீ ராகவேந்திரரின் செயலை ஸ்ரீ வாதீந்திரர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். தீரரும் யதி சிரேஷ்டருமான ஸ்ரீ ராகவேந்திரா, சிஷ்யர்களுக்காக நீ செய்துள்ள காரியம் மிகப்பெரியது. ஆம், பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் வேதங்களிலிருந்து சாரமானவற்றை எடுத்து அந்த மந்திரங்களை தொகுத்து மனத்திலே நிலைநிறுத்தி வைத்திருந்தார். அப்படி ஸ்ரீ மத்வரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரங்களை சிஷ்யர்களின் நலன் கருதி சிஷ்யருக்கு உதவும் பொருட்டு ஸ்ரீ மத்வரின் சித்தாந்தத்தை அனுசரித்து மிக நேர்த்தியாக மந்திரார்த்த மஞ்சரி என்ற அரிய பொக்கிஷமாக இந்நூலை எங்களுக்கு அளித்துள்ள மகிமையினை என்னென்பது. சிறப்பு குறிப்புகள். ஸ்ரீ சர்வஜாச்சாரிய பகவத் பாதால் ஸ்ரீமத்வர் 4 அத்தியாயங்கள் கொண்ட தந்திரசார சங்கிரகம் என்கிற நூலை இயற்றியுள்ளார். அதில் வேதங்களிலிருந்து அநேக பகவத் ரூபங்களின் மந்திரங்களை எடுத்து தொகுத்து அளித்துள்ளார். இந்த தந்திரசார சங்கிரகம் நூல் ஒரு பெரிய தாந்திரீக நூல், ஆகம நூல். வேதவியாசர் இயற்றிய தந்திரசார நூலின் சுருக்கமே தந்திரசார சங்கிரகம். இதை பற்றி சுமத்வ விஜய மகாகாவியத்தில் பண்டிதாச்சாரியார் இவ்வாறு கூறுகிறார். கல்பவிருட்சம் தேவர்களுக்கு வேண்டியதை நல்கும் மரம். ஆனால் தந்திரசார சங்கிரகம் என்கிற கல்பத்துரு மனிதர்களுக்கு எல்லாம் வேண்டியதை நல்கும் மரமாகும். கஹ தந்திரசாரம் சம்பிராப்பிய நஸ்யாத் பர்யாப்த வாஞ்சிதக அமரைகி ஆசிரித்தாயம் கல்பத்ருமம் இமோத்தமம். ஆச்சாரியாலே பலசுருத்தியில் இவ்வாறு கூறுகிறார். கிரந்தோ அயம் பாடமாத்திரேன சகலாபீஷ்ட சித்திதக கிமு ஜானாதனுஷ்டானாது பயஸ்மாத் புனக கிமு. இந்த நூலை படித்து பாராயணம் செய்தாலே போதும், எல்லா பலன்களும் கிடைக்கும், எல்லா அபீஷ்டங்களும் கைகூடும். அப்படி இருக்கையில் அதை அறிந்து அனுஷ்டித்தால் கிடைக்காதது ஏதாகிலும் உண்டா? இல்லை. இதற்கு திருமுக்கூடலில் பிருந்தாவனம் கொண்டிருக்கும் சேஷசந்திரிகாச்சாரியார் என்கிற ஸ்ரீ ரகுநாத தீர்த்தர் தத்வகணிகா என்கிற வியாக்கியானத்தை எழுதியுள்ளார். இதை தவிர இன்னும் பலரும் வியாக்கியா எழுதியுள்ளார்கள். முதல் அத்தியாயத்தில் பிரணவம் என்கிற ஓம்காரத்தின் மகிமை, ஆ முதல் சா வரை உள்ள 51 எழுத்துக்களில் உள்ள பகவத் ரூபங்களின் மகிமை, நாராயண அஷ்டாட்சர மந்திர மகிமை, வாசுதேவ துவாதசாட்சர மந்திர மகிமை, வியாகிருதி மகிமை இவைகள் கூறப்பட்டுள்ளன. மற்றும் கேசவாதி 24 பகவத் ரூபங்களின் வர்ணனைகள், சக்கராப்ஜ மண்டலம், பத்திரக மண்டலம், தேவ பூஜை அங்கங்கள், பீட பூஜை, ஆவரண பூஜை விசேஷங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. 2ஆம் அத்தியாயத்தில் மாத்திருக்கா நியாயாசம், பிராணாயாமம், கலச தேவதைகள், கலச பூஜை விதானங்கள் விளக்கப்பட்டுள்ளன. 3ஆம் அத்தியாயத்தில் சம்பூர்ண சில்ப சாஸ்திரமே விவரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆச்சாரியார் சர்வஜர், எல்லாம் அறிந்தவர் என்று நிச்சயமாகிறது. இதில் கோவில்கள் எப்படி கட்ட வேண்டும், கோவிலில் உள்ள பகவத் ரூபங்கள் எப்படி செதுக்கப்பட வேண்டும், ஒரு பகவத் விக்கிரகத்தின் அங்க அளவுகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு வகையாக கற்கள் உள்ளன, அவைகளின் லட்சணங்கள் என்ன, வாஸ்து பூஜை, பாலிகா பூஜை முதலிய பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. ஹைலி டெக்னிக்கல் சப்ஜெக்ட், ஃபிட் ஃபார் ஷில்பீஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். 4ஆம் அத்தியாயத்தில் பல மூர்த்திகளின் மந்திரங்கள் வேதங்களிலிருந்து தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 60 மந்திரங்களின் வர்ணனைகள் உள்ளன. தன்வந்திரி மந்திரம் விஸ்தாரமாக விவாதிக்கப்படுகிறது. பல பீஜாட்சரங்கள், மந்திரங்கள், யந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மந்திர சாஸ்திரத்தின் வடிவமே இந்த அத்தியாயமாகும். நித்திய தேவ பூஜைக்கு உபயோகமான நூல் தந்திரசாரமாகும். இப்பேற்பட்ட தந்திரசார சங்கிரகத்திலிருந்து பல மந்திரங்களை எடுத்து அதை விமர்சித்து எழுதிய நூலே மந்திரார்த்த மஞ்சரி. இங்கு கவி அழகாக ஸ்லேடை அணியை உபயோகப்படுத்தி நம்மை வியக்க வைக்கிறார். ஸ்ருதி வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மந்திரங்களின் தொகுப்பான தந்திரசார சங்கிரகத்திலிருந்து எடுத்த மந்திரங்களை விமர்சனம் செய்து மறுபடியும் ஸ்ருதியிலேயே காதுகளிலேயே போடுகிறார் ராயர் என்கிறார் கவிகி. ஸ்ருதி என்கிற வார்த்தைக்கு மறை என்றும் காது என்றும் பொருளுண்டு. அதை வைத்து சொல் சிலம்பம் ஆடியுள்ளார். அதாவது தந்திரசாரத்திலிருந்து ஸ்ருதி மந்திரங்களை எடுத்து அவைகளுக்கு மெருகேற்றி வியாக்கியானம் செய்து சஜ்ஜனர்களின் ஸ்ருதியில் காதுகளில் அவைகளை விழும்படி செய்துள்ளார். அதனால் அந்த நூலும் பிரபலமானது. ராயரின் எழுத்து வல்லமையும் புறப்பட்டது. தீரஸ்ரீ ராகவேந்திர விரத்திவர சுஜன அனுகிரக வியக்ர சித்தைகி ஆசைசீகி சங்கிரகீதாக கதிசன மனவக சாரபூதாக ஸ்ருதிப்பிய. ஜகத்திலுள்ள சஜ்ஜனர்களை உயிர்க்க வேண்டும் என்கிற நோக்கில் ஆச்சாரியர் மத்வரால் தொகுக்கப்பட்ட வேதங்களின் சாரபூதமான உயர்ந்த மந்திரங்களிலிருந்து சிலவற்றை மட்டும் மனவக மந்திரங்கள் தானே ஓத்திருத்திய பூயக ஸ்ருதிஷு நிதத்ததா சிஷ்யவர்க்கோபக்லிப்தே லோகே சாது வியதாயிஸ்ருத குணபவதா ஆச்சாரிய சரியான விருத்திகி. மறுபடியும் எடுத்து விமர்சித்து சிஷ்யர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அவர்களின் செவிகளில் ஸ்ருதி விழும்படி செய்த குருவே, உம்மால் ஆச்சாரியாரின் உட்கிடக்கை நன்றாக வெளிப்பட்டுவிட்டது. குருவே வணக்கம். ஸ்ருதி எண் 25. ஸ்ரீ ராகவேந்திரரின் பகவத்கீதையின் மகிமை. கீதார்த்த சங்கிரஹாக்கிய கிரந்தகரண மகிமானம் வர்ணயதி. கீதா விவருத்தியின் மகிமையை வர்ணிக்கிறார்.
गीता मत्यर्थ तूत श्रितजन दुरिता मीन्दुवंश प्रसूतौ व्यासक्षाणे मुरद्विष्य बिजन मभजत् भद्रमिन्तोरनित्रं धीरश्री राघवेन्द्र त्वयि पुनरनके हंसवंशोतितेतां व्याकुर्वत्यत्य பவ்யம் கதமிவ நபதேதா சுமித்ரான் வயவவாயக. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டதே பகவத்கீதையாகும். பகவானால் போதிக்கப்பட்ட கீதை பகவத்கீதை. பகவத்கீதையை மட்டும் ஒருவன் படித்தால் கூட போதும், அவன் நமது இந்து மத சாரத்தையே படித்தவன் ஆகிறான் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். பகவானால் ஏற்றப்பட்ட பகவத்கீதையில் சந்திர வம்சத்திற்கு என்ன பாக்கியம் கிட்டியதோ அதே பாக்கியம் அந்த பகவத்கீதைக்கு உரை எழுதின உங்களால் பகவத் வம்சத்திற்கு உண்டாயிற்று என்று ஸ்ரீ ராகவேந்திரரை பார்த்து இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீ வாதீந்திரர் எளிமையாக விழிக்கிறார். இதை இங்கு காண்போமாக. தீரரான ஸ்ரீ குரு ராகவேந்திரா, படிப்பவர்களின் பாவத்தையும் கேட்பவர்களின் பாவத்தையும் அதை ஆராய்ச்சி செய்து அலசுகின்றவர்களின் பாவத்தையும் போக்கக்கூடிய அருமருந்தாகிய கீதையை உபதேசித்தவரும் முரர்களின் விரோதியும் அர்ஜுனனுக்கு இருந்த குழப்பத்தை போக்கியவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீ பகவத்கீதையினால் சந்திரவம்சத்திற்கு எவ்வாறு மங்களம் உண்டாயிற்றோ அதுபோன்றே அந்த பகவத்கீதைக்கு தாங்கள் உரை எழுதின காரணத்தால் தோஷங்கள் இல்லாத உத்தமமான ஹம்ச என்று அழைக்கப்படும் பகவத் வம்சத்தில் உதித்த தங்களால் சந்திரவம்சத்தை போல் சூரிய வம்சம் என்னும் சிநேகித வம்சத்திற்கும் மங்களம் உண்டாகிறது என்று குரு ராகவேந்திரரின் கீதா விவரத்தை பொழுது பேசுகிறார் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர். சிறப்பு குறிப்புகள். ஸ்ரீமத்வர் 18 அத்தியாயம் 701 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு 2 பாஷ்யங்கள் இயற்றியுள்ளார். அதுவே கீதா பாஷ்யம் மற்றும் கீதா தாத்பரிய நிர்ணயம் ஆகும். அவைகளுக்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தர் பிரமேய தீபிகா மற்றும் நியாய தீபிகா என்ற 2 டீக்குகளை செய்துள்ளார். அவைகளுக்கு ஸ்ரீ ராயர் தனித்தனியே 2 டிப்பணிகளை செய்துள்ளார். இதை தவிர 3ஆவதாக கண்டார்த்த ரீதியில் நேரடியாக கீதைக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியுள்ளார். அதுவே கீதா விவருத்தி ஆகும். அதில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் விளக்கம் சரளமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கீதா விவருத்தியை பற்றி ஈண்டு பேசப்படுகிறது. தாத்பரியம் இவ்வாறு உள்ளது. சந்திரவம்சத்தில் பிறந்த கண்ணன் கீதாபதேசம் செய்த பொழுது இது நம் வம்சத்தின் வெகுமதி உலகிற்கு என்று சந்திரவம்சம் நினைத்ததாம். ஆனால் குருராஜர் அதற்கு கீதா விவருத்தி என்ற வியாக்கியானம் ஏற்றிய பொழுது சூரிய வம்சம் பெருமை கொண்டதாம். அதற்கு காரணம் என்ன? குருராஜர் ஹம்ச வம்சத்தில் வந்தவர், அதாவது சந்நியாசி. அதனால் ஹம்சம் சூரியன் நம்மால் செய்த நூல் என்று பெருமைப்பட்டதாம். ஹம்ச என்ற வார்த்தையை வைத்து கவி ஸ்லேடை புரிந்துள்ளார். ஹம்சம் என்றால் சந்நியாசி என்றும் சூரியன் என்றும் பொருள்கள் உண்டு. ஆகையால் குருராஜர் ஹம்ச வம்சத்தவரே. சூரிய வம்சம் மற்றும் எதிகள். மித்திரன் என்கிற பதத்திற்கும் சூரியன் என்றும் நண்பன் என்றும் 2 பொருட்கள் உண்டு. ஸ்நேகம் என்றால் பக்தி என்றும் பொருள் உண்டு. கீதையினால் சந்திரவம்சம் பெருமைப்பட்ட மாதிரி கீதா விவர்த்தியினால் சூரிய வம்சம் ஹம்ச வம்சம் பெருமைப்பட்டது. கீதாம் அத்தியர்த்த தூத ஸ்ரித ஜன துரிதாம் இந்து வம்ச பிரசூத்தவ். பூரணமாக அண்டிய மக்களின் பாவங்களை துளைக்கும் வல்லமை பூண்ட ஸ்ரீ பகவத்கீதை நூலானது சந்திரவம்சத்தில் உதித்த ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. வியாசக்ஷரணானே முரத்விஷ்ய பிஜனம் அபஜத் பத்திரம் இந்தோகோ அனித்ரம். இந்த உபதேசத்தை கேட்டு சந்திரனுடைய வம்சமானது சாஸ்வதமான மங்களத்தை பெருமை தன்னை அடைந்தது. தீரஸ்ரீ ராகவேந்திரா துவயி புரநகே ஹம்ச வம்சோத்திதே தாம் வியாகுர்வத்திய பவ்யம் கதமிவ ந பஜேதாசு மித்ர அன்வாயக. ஞானியான ஸ்ரீ ராகவேந்திர குருராஜரே, பரமஹம்ச சந்நியாசிகள் வம்சத்தில் பிறந்த குற்றம் குறையற்றவரே, நீங்கள் இன்று ஸ்ரீ பகவத்கீதைக்கு ஒரே நூல் விவரத்தை எழுதியதால் சூரிய வம்சம் ஹம்சவம்சம் மித்திர வம்சம். மித்திரன் என்றால் சூரியன் என்று பொருள். மங்களத்தை பவ்யம் உடனடியாக அடைந்தது. சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுபவர்கள் என்ற எண்ணம் மக்களிடையே உண்டு. ஆனால் குருராஜர் விஷயத்தில் அப்படி இல்லை. இருவருமே மங்களத்தை சந்தோஷத்தை அடைந்தார்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.